எல்பிஜி கொடுத்த அதிர்ச்சி முடியவில்லை. அதற்குள் சமையல் எண்ணெய் விலை ஏற்றம். ஈரான் போரின் தாக்கம். மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் ஈரானில் நிலவும் போர் சூழல் காரணமாக கடந்த சில வாரங்களாக எல்பிஜி சிலிண்டர்கள் விநியோகத்தில் பற்றாக்குறை ஏற்பட்டு நாடு முழுவதும் பதற்றமான சூழல் நிலவுகிறது. வணிக சிலிண்டருக்கான பற்றாக்குறையால் கடுமையான பாதிப்பும் சிலிண்டர்களின் விலை ஏற்றமும் பலதரப்பட்ட மக்களை பாதித்துள்ளது. ஈரான் போரின் தாக்கம் இன்னும் அதிகரித்து தற்பொழுது நம் வீட்டு சமையலறை பாதிக்கும் அளவுக்கு வந்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இடையே மோதல் மற்றும் விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள தடைகள் காரணமாக நம் வீட்டு கிச்சனில் சமையல் எண்ணெய் பயன்பாட்டை பாதித்துள்ளது. முதலில் விநியோகம் தடைப்பட்டது. அடுத்ததாக லாஜிஸ்டிக் செலவுகள் அதிகரித்ததால் பொருட்கள் விலை உயர்ந்துள்ளது. இவை இரண்டுமே சூரியகாந்தி எண்ணெயின் பயன்பாட்டை சமையலறையில் கிட்டத்தட்ட 10% வரை குறையலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிற்கு தேவையான சூரியகாந்தி எண்ணெயில் பெரும்பகுதி உக்ரைன் மற்றும் ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. தற்போது நிலவும் போர் சூழலால் நீண்ட கடல் பயணத்தின் போர்க்கப்பல் பாதுகாப்பு கருதி கேப் ஆஃப் குட் ஹோப் வழியாக சுற்றுப்பாதையில் வருவதால் பயண தூரமும் நேரமும் அதிகரித்துள்ளன. அதேபோல காப்பீட்டு செலவுகளுக்கான போர் அபாயம் உள்ள பகுதிகளில் வழியாக வருவதால் கப்பல்களுக்கான இன்சூரன்ஸ் பிரீமியமும் உயர்ந்துள்ளது. இது ஒட்டுமொத்த இறக்குமதி செலவை அதிகரித்துள்ளது. கிறிசல் ரேட்டிங்ஸ் நிறுவனம் தங்களால் தரமதிப்பீடு செய்யப்பட்ட 9 சூரியகாந்தி எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களை ஆய்வு செய்து வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களின்படி 36,000 கோடி மதிப்பிலான இந்த தொழில்துறையின் மொத்த வருவாயில் சுமார் 70% பங்கினை இந்த நிறுவனங்கள் மட்டுமே வழங்குகின்றன. மார்ச் 1ஆம் தேதி லிட்டருக்கு 130 இருந்த சூரியகாந்தி எண்ணெய் மார்ச் 31ஆம் தேதி 185 உயர்ந்துள்ளது. சுமார் 30% இது அதிகரித்துள்ளது. ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் அதிகம் பயன்படுத்தும் பாம் ஆயில் எண்ணெயின் விலையும் லிட்டருக்கு 117 160 அதிகரித்துள்ளது. அதிக விலை காரணமாக நடப்பு நிதியாண்டில் சுத்திகரிக்கப்பட்ட சூரியகாந்தி எண்ணெயின் விற்பனை அளவு 10% வரை குறையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.